ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கன்னியாகுமரிக்கு 2 டேஸ் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட் டே நைட்டு காலையிலேருந்து திருவள்ளுவர் சிலை, மியூசியம், அப்புறம் டெம்பிள், காந்தி மண்டபம் எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா சும்மா வெளியில் ஒரு வாக்கிங் ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். கிறிஸ்மஸ் பக்கம் நெருங்கிறதுனால சர்ச்செல்லாம் பயங்கரமாக ஃபுல்லாக லைட்டிங் போட்டு டெக்கரேட் பண்ணி எல்லா இடமுமே ஒரே லைட்டிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. சரி அப்படியே வாக் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அதிக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா பீச் ஓரத்தில் நல்லா இருந்தது. திருவள்ளுவர் சிலைக்கு அந்த பாலத்துக்கு பிரிட்ஜுக்கு ஃபுல்லாகவே லைட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க வெளியில். அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான். அதை போயிட்டு நைட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 6 o'clock எந்திரிச்சு போயிருந்தோம். அங்கே போகும்போது பார்த்தா பயங்கர கூட்டம். எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறது, சன்னு தான் வரலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சன்னே வரல. 7 கிட்ட ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ ஆசையாக வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சோகமாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா பாதி பேர் கிளம்பி போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. சன்னே வரலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சன் வெளியில் தெரிஞ்சுது. அதுவும் மேலே போயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் ஒரே சவுண்டு. எல்லாருக்கும் ஒரு சரி வந்ததுக்கு இதையாவது பார்த்தோமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.